அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனேன். ஆனால் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீசெட் இருக்கும், ஷேகட் ப்ரீசெட்னு, அந்த ப்ரீசெட் வந்து நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லிரிக் வரும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிரிக் வந்து எப்படி ஆட் பண்ணாதுன்னா அது வந்து பிளாக் ஸ்க்ரீன் வியூவர் நானே கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க ஒயிட் பாயிண்டரை இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். பட் ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜ் வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும் அந்த ஒயிட் பாயிண்ட்டு. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஐக்கானில் போய்ட்டு வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா லிரிக்கோட கீழே பார்த்தீங்கன்னா சாங் இருக்கும் ப்ளஸ் டைலாக் இருக்கும். நீங்கள் இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இயரபிளாக இருக்கும், அதாவது நல்லா கேட்கும். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் பட்டனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து நீங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணி எங்கேருந்து ஆட் பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு ரெட்லைன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரெட்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெட்லைனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கவே போதும். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது இமேஜை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா இல்லை ரைட் சைடு 4 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை வந்து அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமேஜை கட் பண்ணிக்கலாம்.
எகெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரீல் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ரீல் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படிலாம் அலைன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த இமேஜும் அலைன்மெண்ட் பண்ணி வைக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் 2 இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐ ஐக்கான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ லேயரில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவுக்கு பக்கத்தால் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கவே இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பி ஆயிரும். இப்போ நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் அப்படியே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது வேணா வச்சுங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிசி இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்ட வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கப் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு இந்த எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லிரிக் ஏற்ற மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். இதில் ரெசல்யூஷன் 1000 MB வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.